இது பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் செட்டு மீட்ரு போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் செட் பண்ணியிருக்கிறோம். இதில் பாருங்கள் ஆயில் இண்டிகேஷனு இதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது அதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இது வந்து இசட்டில் வரும் ஆக்சுவலாக ஆயில் இண்டிமேட் பண்ணுறது. சுசுகி மேக்ஸ் 100 இசட்லலாம் இந்த ஆயில் இண்டிமேட் பண்ணும். ஆயில் 2T ஆயில் குறைஞ்சிச்சின்னா மேலே ரெட் எரியிற மாதிரி. அதை வந்து நான் இந்த வண்டிக்கு அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் தீர்ந்துச்சுனாக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டிமேட் பண்ணும். இதில் பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் லாக் வச்சுருக்குங்க இந்த வண்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அந்த இதில் இசட்டில் என்ன ப்ரொவிஷன் என்னென்ன இருக்கோ எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன். நீட்டாக ரெடி பண்ணியிருக்குங்க. ஃப்ரண்ட்டு டிஸ்க் போட்டிருக்கு. இது கிளாடியேட்டர் இது. ஒரிஜினாலிட்டி இது பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு ரீஸ்டோர் பண்ணி அப்படி இப்படின்ட்டு ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாட்டின மாதிரி இருக்காது. கம்பெனிலேருந்து வந்துச்சுன்னா வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். வண்டி ரொம்ப இதாக இருக்குங்க, பவராக இருக்கும். இதில் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கு கேட்டலிக் கன்வெர்ட்டர் சைலன்சரையும் ஆல்ட்ரு பண்ணியிருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு டிப்ஸு, இப்படி ஒரு புது வண்டி மாதிரி எல்லாம் வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. மெக்கானிக் பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் மெக்கானிக்கோட பங்கு. 50% கஸ்டமரோட இது தான். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயிலு, இதில் 3/4 லிட்ரு 750 ml. இது வந்து 3000 ஒன்ஸு கம்பல்சரி மாற்றுங்க ஆயிலு. ஆயில் ஒர்க் ஷாப் போய்ட்டு ஆயில் பிடிங்கிட்டு மாற்றணுங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்ரு. இந்த 10 லிட்டரில் ரிசர்வுக்கு மேலேயே பெட்ரோல் எப்பயும் வச்சு ஓட்டுங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறப்ப பெட்ரோல் டேப்பை ஆஃப் பண்ணி தான் பெட்ரோல் அடிக்கணும், எப்போ அடிச்சிங்கனாலும் சரி. அதே மாதிரி வண்டி 1 மாதம் இந்த மாதிரி நிறுத்துறீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் ட்ரை பண்ணிடுங்க. 1 மாதம் 2 மாதம் வண்டி எங்கேயோ வெளியே போகிறீங்கன்னா நிறுத்துறீங்கன்னா டேங்க் ட்ரை பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி கார்பரேட்டர் ட்ரை பண்ணிவிடுங்க. மறுபடியும் நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறங்கிறப்ப பெட்ரோல் டேப்பை பண்ணி இதை போட்டு பெட்ரோல் ஆன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரே கிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. 2T ஆயில் அதே மாதிரி ஒரு ½ டேங்க் இருக்கிறப்பே ஃபில்லிட் பண்ணிடுங்க. டேங்க்கில் எக்காரணத்தை கொண்டும் டேங்க்கில் நீங்கள் ஆயில் போடக்கூடாது. டேங்க்கில் ஆயில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பெட்ரோலோட தன்மை குறைஞ்சி ஆயிலோட தன்மை மேல் வாங்கிடும். இப்போ ஸ்மோக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. டேங்க்கில் ஆயில் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஆயில் பம்ப்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ.